குட் ஈவினிங் ட்ரேடர்ஸ். இந்த காணொலியில் நம்ம நாளைக்கு நிஃப்டி 50யோட இன்ட்ராடே லெவல் பார்க்கலாம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட் எங்கே இருக்குது அப்படின்ட்டு. நேற்று நம்ம இன்ஃபோசிஸ் ரிசல்ட் எதிர்பார்த்தோம், நல்லா வரும், ஒரு 100 பாயிண்ட்டாவது அப்பு ஓப்பன் ஆகும்னு பார்த்தோம். அதெல்லாம் எதுவுமே நடக்கலை. அதுதான் நான் நேற்று சொன்னேனே, நமக்கு நல்லா இருக்கிற ரிசல்ட்டு மார்க்கெட்டுக்கு நல்லா இருக்காது எப்போவுமே. அதனால் இன்றைக்கி மார்க்கெட்டு நல்ல டவுனு செஞ்சு விட்டானுங்க. நான் சொன்ன மாதிரியே அந்த 25,068 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுன்னு சொன்னேன். அந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை தொட்டு விளையாடிக்கிட்டு இருந்தது. இன்றைக்கி 25,027 வரையும் போனான்னு நினைக்கிறேன் லோ. அங்கேருந்து 25,100 இதுக்குள்ளேயே நீங்கள் மார்க்கெட்டை ஓட்டி விட்டான். பட் நான் சொன்ன அந்த சப்போர்ட் லெவலை யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி டெஃபினட்டாக ஒரு 2,000 ரூபாவது ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். ஆனால் நான் காலையில் அந்த சப்போர்ட்டை தொட்ட உடனே ஒரு 25,000 அந்த கால் தான் வாங்கியிருந்தேன்னு நினைக்கிறேன். அது ஒரு 60 ரூபா வரும்போது நான் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் அது கீழே போச்சு, எனக்கு லாஸில் இருந்தது. சரி, அது எப்படியும் 25,000 இதெல்லாம் தொட்டானா ரிவர்ஸ் ஆகிடும்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். ஒரு கட்ஸ் ஃபீலிங் தான் அது. அங்கேருந்து 25,093 94 வரையும் போச்சு. நான் 25,090 க்ளோஸ் பண்ணிட்டேன். ஒரு 1,500 ருபீஸ்க்கே நமக்கு போதும். ஒரு நாளைக்கு யார் 1,500 ருபீஸ் கொடுப்பா? நம்ம ஒன்றும் பெரிய பிக் ட்ரேடர்லாம் கிடையாது. ரீட்டெய்லர் நான் மற்றவங்களும் இல்லை, நான். அதனால் ஒரு நாளைக்கு இந்த அமௌண்ட்டே ஒரு பெரிய லாபம்தான் அப்படின்னு நினைக்கிறவன் நான். அதனால் அங்கே க்ளோஸ் பண்ணிட்டேன். நீங்கள் யாராவது அந்த லெவலை யூஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். அந்த சப்போர்ட்டை தொட்டால் இறங்கினா சல்லுன்னு மேலே போகணும். அங்கேயே தாங்க மார்க்கெட் கடைசியில் 3:30 வரையும் அங்கேயே தான் மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருந்தது. இன்றைக்கும் நமக்கு பரவாயில்ல, ஒரு ப்ராஃபிட் டேவாக தான் முடிஞ்சுது. சரி, நாளைக்கு வீக்கெண்டு. நாளைக்கு நம்ம நிஃப்டி 50 சப்போர்ட் லெவல் என்ன, ரெசிஸ்டன்ட் லெவல் என்ன அப்படின்றத பார்க்கலாம். சப்போர்ட் லெவல்னு பார்த்தா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு இப்போவும் அதே தாங்க, அந்த 24,921 இது ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. இந்த 24,921 அவன் வந்து டச் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இல்லை அதுக்கு கீழே அவன் க்ளோஸ் பண்ணி வச்சானா லாஸ்ட்டு ஹோப்பு, புல்லிஷ்கான லாஸ்ட்டு ஹோப் வந்து 24,779. இதுதான் புல்லிஷ்கான கடைசி வாய்ப்பு. அதையும் உடச்சிட்டு கீழே போயிட்டானா மார்க்கெட் கண்டிப்பாக பியர் ட்ரெண்டுக்கு போயிடும். இதில் எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை. ரெசிஸ்டன்ட் லெவலில் நம்ம பார்த்தோம்னா ரெசிஸ்டன்ட் லெவல் வந்து 25,252 இது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டாக நாளைக்கு ஒர்க் ஆகும். அதுக்கு மேலேயும் நாளைக்கு நிஃப்டி வந்து மூவ் ஆச்சுன்னா 25,342 அது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட். அது வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அங்கே 25,342 எல்லாம் போனான்னா 342 இல்லைன்னா 350 வரையும் போச்சுன்னா அங்கேருந்து அது செல் ஆஃப் ஆகும். ஏன்னா நம்ம இதில் எஃப்ஐஎஸ் வந்து சலிக்க விற்று தள்ளுறானுங்க. மார்க்கெட் கொஞ்சம் ஏறினா போதும் வச்சு வாங்கிடுறானுங்க. அதனால் அந்த அளவுக்கெல்லாம் மார்க்கெட்டை ஏற்ற விடுவானுங்களான்றது ஒரு கொஸ்டின் மார்க் தான். பார்க்கலாம் நாளைக்கு. இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட் எப்படி முடியுதோ அதை பொறுத்து தான் நமக்கு நாளைக்கு கேப் அப் கேப் டவுன் இந்த ப்ராசஸ் இருக்கும். அது எப்படி முடியும்னா அவங்க மார்க்கெட்டெல்லாம் நல்லா ஹைலியாக தான் முடியுது. நம்ம மார்க்கெட்டு 2 நாள் ஏற்றுறானுங்க, 3ஆவது நாள் ஏற்றின மொத்த ப்ராஃபிட்டையும் எரேஸ் பண்ணிடுறானுங்க. இப்படி தான் ஓடிக்கிட்டுருக்கு மார்க்கெட்டு. நம்ம அந்த சப்போர்ட் அந்த ரெசிஸ்டன்ட் லெவலை கரெக்டாக யூஸ் பண்ணோம்னா மினிமம் 2,000 ரூபாய்க்குள்ளே ஒரு நாளைக்கு ப்ராஃபிட் நம்மளால் பண்ண முடியும்.
ஆனால் அதுக்கு கொஞ்சம் ப்ராப்பராக டக்குன்னு யூஸ் பண்ண மொபைல் யூஸ் பண்ண தெரியணும், இல்லைனா சிஸ்டம் டெஸ்க்டாப்பில் யூஸ் பண்ண தெரியணும். அந்த சப்போர்ட் லெவலை டச் பண்ணி ஒரு 20, 10, 15 பாயிண்ட்டுக்கு கீழே தான் நம்ம எப்போவுமே எடுக்கணும். ரெண்டாவது ஒன்று, 25,068 நான் சப்போர்ட் சொன்னது, நம்ம அந்த 25,050 வாங்கவே கூடாது. ஒன்று 25,000 வாங்கணும், இல்லைனா 25,950 வாங்கணும். அப்படி வாங்கினா தான் நமக்கு மார்க்கெட் சப்போஸ் ரிவர்ஸ் ஆச்சுன்னு வச்சுங்க, அங்கேருந்தே நமக்கு ப்ராஃபிட் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இதெல்லாம் ஒரு மெத்தடு. நம்ம இதை பற்றி நல்லா டீப்பாக பேசலாம். நாளைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல்ஸ் இது தான். இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த லெவலுக்கெல்லாம் மார்க்கெட் வரும்போது இதை பயன்படுத்தி பாருங்கள். ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி யூஸ் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் நல்லாவே தான் இருந்திருக்கும். ஏன்னா அந்த லெவலை நான் யூஸ் பண்ணியிருந்தேன், அதை வச்சு சொல்கிறேன். ஓகே நண்பர்களே, நம்ம நாளைக்கு இன்ட்ராடேயில் இந்த லெவலை செக் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணலாம். தேங்க்யூ. ஒரு முக்கியமான விஷயம், நான் சொல்கிற இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் ஒரு டெக்னிக்கல் பர்பஸ்க்காக தான். ஓகேங்களா? பிளைண்டாக நீங்கள் உங்களோட முடிவு எடுக்காமல் மாட்டிக்காதீங்க. திங்க் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுங்கள். அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம். ஐ எம் நாட் a SEBI registered person. தேங்க்யூ.